தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுகவில் கடந்த 2021ஆம் ஆண்டு இணைந்ததுக்கு பிறகு தற்போது பதவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பொறுப்பாளராக பெருந்துறை மற்றும் பவானி தொகுதிக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் பொதுவாகவே பதவி எதிர்பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நான் வரவில்லை. நான் ஏற்கனவே அறிவாலயத்தில் பேசுகிற பொழுது நான் நிதியை எதிர்பார்த்து வரவில்லை, உதய நிதியை எதிர்பார்த்து வந்தேன் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். பொதுவாகவே ஒரே ஒரு கருத்து, என்னை பொறுத்தவரை நான் பல பதவிகளில் நான் பணியாற்றியிருக்கிறேன். பதவி ஒன்றும் எனக்கு புதிதல்ல. மாவட்ட செயலராக இருந்திருக்கிறேன், தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருக்கிறேன், தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத் துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறேன், சட்டமன்றத்தினுடைய உறுதிமொழி குழு தலைவராகவும் சட்டமன்றத்தினுடைய மதிப்பீட்டு குழு தலைவராகவும் பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன். பொதுவாகவே நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நான் வேலை பார்த்த பொழுது ஒரு நாள் இரவு 11 மணிக்கு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய தொலைபேசியில் பேசினார். அப்பொழுது தொகுதி நிலவரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் உரிய நிலவரத்தை சொன்னேன். மிக சிறப்பாக நீங்கள் எல்லாம் நல்ல முறையில் பணியாற்றி மிகப்பெரிய வெற்றியாக அது என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், நான் பல முதலமைச்சர்களோடு பயணித்திருக்கிறேன், தலைவர்களோடு பயணித்திருக்கிறேன். ஆனால் 11 மணிக்கு ஒரு முதல்வர் அவர்கள், ஒரு இயக்கத்தினுடைய மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர் அவர்கள் என்னிடத்தில் தொலைபேசியிலே வர வேண்டும் என்பது அவசியமில்லை. ஏனென்று சொன்னால், நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு சாதாரண உறுப்பினர். என்னிடத்தில் அவர் தொலைபேசியிலே வந்து தொகுதி நிலவரத்தை பற்றி அவர் கேட்கிறார் என்று சொன்னால், நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலே அந்த வெற்றியை அறுவடை செய்ய வேண்டும் என்று அவருடைய களப்பணி இருக்கிறது என்பதை நான் பார்த்து அசந்து போனேன். பொதுவாகவே ஒரு சிலர் அவரை எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் ஒரு தவறான விமர்சனத்தை வைப்பார்கள். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவரை பொறுத்தவரையில் மிகப்பெரிய கடுமையான ஒரு உழைப்பாளியாகத்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறார். அது மட்டுமல்ல, எப்பொழுது அவர் என்னிடத்தில் பேசினாலும் நல்லா இருக்கீங்களா என்கிற வார்த்தையைத்தான் முதல்ல அவர் கேட்பார். ஆக இதெல்லாம் எங்களை நிகழ வைத்தது. சமீபத்தில் கூட பெருந்துறை வழியாக ஈரோட்டுக்கு அவர் வந்த பொழுது, பெருந்துறை தொகுதியின் சார்பாக அவருக்கு வரவேற்பு கொடுத்த பொழுது, மக்களுடைய வெள்ளத்தை பார்த்து அவர் வாகனத்தில் இருந்து இறங்கி எல்லா மக்களையும் ஆர்வத்தோடு கையை தொட்டு கையை பிடித்து ஒரு அளவலாகி அவருடைய குடும்பத்திலே ஒருவர் நீண்ட காலம் பிரிந்து மீண்டும் அவரை சந்திக்கிற பொழுது என்ன நிகழ்ச்சி இருக்கோ அதை போல் மக்களை பார்த்து அவர் நிகழ்ச்சி அடையக்கூடிய ஒரு முதலமைச்சராக பார்க்கிறது என்னுடைய மனம் மிகவும் நிகழ்ச்சி அடைந்தது. அப்படிப்பட்ட அன்புக்கு எங்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிற அவர் எனக்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதை நான் பதவி என்று பார்க்கவில்லை. இது எனக்கு கொடுத்திருக்கிற சவாலாகத்தான் நான் நினைக்கிறேன். இந்த சவாலை நான் நிச்சயமாக எதிர்கொண்டு கடந்து என்னுடைய ஒவ்வொரு பணியும் அவருடைய என்ன நம்பிக்கையோடு அவர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார்களோ அந்த நம்பிக்கையை நான் நிறைவேற்றுகிற விதத்தில் தான் என்னுடைய பணி அமையும். எல்லோரையும் அரவணைத்து எல்லோரையும் அன்பு பாராட்டி சாதாரண பொதுமக்களும் முதலமைச்சரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே தான் என்னுடைய அன்பும் அரவணைப்பும் என்னுடைய பாதையும் இருக்கும் என்பதை உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதிமுகவில் சில குழப்பங்களால் ஏற்பட்டிருக்குது. அத்திக்கடவு ஓனர்ஸ் திட்டத்தில் விவசாயிகள் பாராட்டு விழா எடப்பாடி அவர்களுக்கு வந்து விவசாயிகள் பாராட்டு விழா நடத்தினாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான திரு ஜெயலலிதா அம்மையார் புகைப்படத்தையும் எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படத்தையும் அது வந்து பொருத்தப்படலாம் ஒரு சர்ச்சையானது கிளம்பியிருக்கு. அதனால் வந்து செங்கோட்டையன் அவர்களை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதை புறக்கணிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதிமுகவில் வந்த ஒரு நிர்வாகி தற்போது இப்போ புதுசாக இங்கே திமுகவில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இன்றைக்கி தான் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறார்கள். நீங்கள் வந்து அதிமுகவை பற்றி கேள்வி கேட்கிறீர்கள். இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் நாளைக்கு அவர்கள் கடுமையாக எனக்கு ஒரு பதிலை கொடுப்பார்கள். இது வந்து நாளைக்கு செங்கோட்டையனும் அவங்களும் ஒன்றா சேர்ந்து போயிடுவாங்க. இடையில என்னை திட்டினது தான் மிச்சமாக இருக்குது. அதனால்
தொலைக்காட்சியில் நல்ல நேரத்திலே நாம் நல்லதையே பேசுவோம். அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. இல்லை, ஒரு ஒரு முரண்பாடானது ஏற்பட்டிருக்கு இல்லையா? புறக்கணிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவருடைய விழாவில் வந்து முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து புறக்கணிப்பது என்பது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அது சம்மந்தமாக தான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி, நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ரிலே பண்ணணும். நீங்கள் தான் புறக்கணிச்சு தான் சொல்கிறீங்க. செங்கோட்டையன் அவர்கள் நான் புறக்கணிக்கவில்லை, அந்த கூட்டத்திற்கு செல்லவில்லை என்று தான் சொன்னார். அவர் எந்த இடத்திலும் புறக்கணித்ததாகவே அவர் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை. அவரே வந்து நான் புறக்கணிக்கலை, அதெல்லாம் அத்தோடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் புறக்கணித்ததாக வந்து எங்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஒரு பதில் சொன்னால் செங்கோட்டையனே அதை சொல்லியேன்னு சொல்லுவாங்க. அதனால் அது வந்துங்க அரசியல், அவங்க கட்சிக்கு உள்ளே நடக்கிற ஒரு அரசியல். அந்த அரசியலை பற்றி நான் விமர்சித்தேன் என்று சொன்னால் நாளை அவர்கள் கட்சியிலே ஒன்றுக்கொன்று அணிசித்து செல்லுகிற பொழுது அப்பொழுது என்னுடைய நிலைப்பாட்டை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆகவே அந்த உள்கட்சி இப்போ இந்த நல்ல நேரத்தில் நாம் வந்து அடுத்தவங்க கட்சியில் உள்ளே வந்துட்டு நம்ம கருத்து சொல்கிறது நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு கருத்து வேறுபாட்டில் நான் வெளியே வந்திருக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் நாம் அவங்கள பற்றி விமர்சனம் செய்வது நன்றாக. பொதுவாகவே முதலமைச்சர் அவர்கள் பொதுவாக பேசுகிற பொழுது யாரையும் விமர்சித்து பேச வேண்டாம் என்று ஒரு கருத்தை என்னிடத்தில் சொல்லுவார்கள். நான் முதல்ல இயக்கத்தில் சேர்ந்த பொழுது கூட சென்னையில் நான் பத்திரிகையாளர் சந்தித்த பொழுது என்னை அழைத்தார். அது யாரையும் கொஞ்சம் இதாக பேசிடாதீங்க, மென்மையாக பேசுங்க என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். ஆகவே இந்த நேரத்தில் நாம் யாரையும் விமர்சித்தாக, நான் ஒன்று சொல்கிறப்ப நீங்கள் அதை ஒரு கொஞ்சம் மிகைப்படுத்தி போடுவீங்க. அதனால் அது விமர்சனம் போயிருப்போம். ஒருத்தருமே கருத்து இல்லை.